வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நல்லா குண்டு குண்டாக பஞ்சு போல் சாஃப்டான பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா சிவப்பு சோளத்தை வச்சு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த சோள பணியாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சோடா உப்பு எதுவும் சேர்க்காமல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக மிருதுவாக வரத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பணியாரம் நல்லா குண்டு குண்டாக இதே போல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வாங்க இது என்ன அளவுகளோட நம்ம ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சிவப்பு சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பணியாரம் மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். இதே அளவுகளை பயன்படுத்தி வெள்ளை சோளத்துலேயும் நீங்கள் செய்யலாம், அதுவும் நல்லா வரும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி சிவப்பு சோளத்தில் செய்கிறேன். 3 டம்ளர் அளவுக்கு சிவப்பு சோளம் எடுத்துக்கிறேன். எல்லா அளவுகளும் பார்த்திங்கன்னா ஒரே கிளாஸால் அளந்து எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். நம்ம எடுத்த கிளாஸாலே பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டம்ளராக தான் அளந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்குவோம். 3 கிளாஸ் சோளம், 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கங்க. சோளம் வந்து நல்லா ஊறி வரணும். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் மாவு அரைச்சா கூட உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது நல்லா ஊறட்டும். நம்ம வந்து சோளம் அளந்த கிளாஸாலே பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். இந்த அவல் வந்து இப்போதைக்கு நம்ம ஊற வைக்கக்கூடாது. அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா போகிறோம். அதனால் எடுத்து மட்டும் வச்சுருக்கேன். அப்போதைக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அவல் சோளம் எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு நல்லா நைஸாக அரைக்க வரும். நமக்கு பணியாரமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நான் இன்றைக்கி சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு சோளம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்சா அவளையும் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு பணியாரம். அதே போல் பச்சரிசியும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது ரெண்டும் சேர்க்குறதுனால பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்காக நம்ம தனியாக சோடாப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியே விட்டு இதை அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும் பணியாரம். இப்போ மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மீதாக இருக்கிற மாவையை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு 2 தடவையாக அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதே போல் சிறுதானிய ரெசிபி வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் நேரங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சு வந்துடும். இதே இது கூலிங் டைம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு புளிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வரணும். நமக்கு ஆப்பமாக இருந்தாலும் சரி, பணியாரமாக இருந்தாலும் சரி, மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ மாவு கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பணியாரத்துக்கு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பு கொடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. பணியாரத்துக்கு வந்து கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உளுந்து கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பருப்பெல்லாம் நல்லா செவந்து கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே பார்த்திங்கன்னா பொடுசாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் பொடுசாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 2 சின்ன பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட், குடமிளகா, முட்டைக்கோஸ், பீன்ஸ்னு எல்லா காய்கறியும் பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்லாம் எதுவும் சேர்க்கலை, இந்த வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நமக்கு பணியார மாவில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு இதுக்கு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வெஜிடபிள் சேர்த்திங்கன்னா வெஜிடபிளுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்குங்க. வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது. இப்போ பார்த்தா தெரியும் கண்ணாடி பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சுட்டு இப்போ இந்த மாவோடு நம்ம சேர்த்துக்குவோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா மாவுலையும் நான் இன்றைக்கி செய்யலை, கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றலாம். தோசையும் ரொம்ப அருமையாக வரும் இந்த மாவில். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா முட்டையும் சேர்த்து செய்யலாம், அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தால் முட்டை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பணியாரம் ஊற்றிக்குவோம். பணியாரக்கல் வச்சுருக்கேன், அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழியிலையும் சேர்த்து நல்லா காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழியிலையும் நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்குவோம். ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க மாவை. ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஊற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா சிம்மில் மாற்றி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குங்க. இது வந்து சிம்மில் வச்சு வேக வச்சா தான் பணியாரம் வந்து நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லா வெந்து வரும். இப்போ பணியாரம் ஊற்றிட்டேன், ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள் பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு பக்கம். இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு அடுத்த பக்கம் வேக வச்சு எடுத்தோம்னா போகும். இப்போயே வந்து பணியாரம் நல்லா வெந்திருக்கும், அடுத்த பக்கத்தில் வெளியில் மட்டும் வெந்தால் கூட போகும் நமக்கு. நல்லா திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் பணியாரம் எவ்வளோ சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், ரொம்ப அருமையாக சூப்பராக சிவப்பு சோள பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நல்ல வேர்க்கடலை சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி சாம்பார் ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சோள பணியாரத்தையும் நான் சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப அருமையாக இதே போல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.